ஓகே, நமக்கு வந்து இன்கம் வந்து 1050 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த லாஸ்ட் பார்த்த வீடியோவில் இன்கம் வந்து 1050 கிடச்சிருக்கு அண்ட் கன்சம்ஷன் வேல்யூ வந்து 940 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஒய் தெரியும், சி தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சேவிங்ஸ் எவ்வளோன்னு கிடச்சி போயிடும் இல்லையா? ஸோ சேவிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்கம்லேருந்து கன்சம்ஷனை மைனஸ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு வந்து சேவிங்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ 1050 மைனஸ் 940 கிவ்ஸ் 110. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அண்ட் நம்மளோட கன்சம்ஷனும் சேமாக இருக்குது. நம்மளோட இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து, ஸோ நம்மளோட இன்கமும் வந்து 110 தான், நம்மளோட சேவிங்ஸும் வந்து 110 தான். ஸோ இதுலேருந்து நம்ம கிராஃப் பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி, நம்மளோட நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் எடுத்திருக்கோம். அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் வி ஆர் டேக்கிங் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்குமோ நம்மளோட கன்சம்ஷனும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 500 எடுத்துக்கிட்டோம்னா அதே நமக்கு வி ஆர் கெட்டிங் 500 அண்ட் 1000 எடுத்துக்கிட்டால் வி ஆர் கெட்டிங் 1000. ஓகே, ஸோ 1000 நம்மளோட நேஷ்னல் இன்கம்னா ஜிஎன்பினா நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், 1000 தான் கன்சியூம் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் 1050 and our consumption investment also 1050. Okay, and these three lines வந்து நம்ம இப்போ find out பண்ணோம் இல்லையா? ஸோ சி ப்ளஸ் ஓகே, ஃபஸ்ட் வந்து கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் 100 எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவர் ஃபார்முலா சி ப்ளஸ் ஓகே, ஸோ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஒய். ஓகே, ஸோ அது வந்து இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம், நம்ம யூஸ் பண்ண வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜிஎன்பி. ஓகே, அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் வி ஆர் டேக்கிங் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்மளோட இன்கமும் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த கிராஃப். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளேயர். இந்த மல்டிப்ளேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ our government is investing about 100 crores. ஓகே, ஒரு 100 கோடி ரூபா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஒரு ரோடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ஒரு பிரிட்ஜு டேம் கட்டுறதுக்காக இருக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 100 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ஃபில் த கேப் பிட்வீன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம் அண்ட் கன்சம்ஷனோட கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு தான் இருக்கணும். அதோட கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எப்பயும் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டி எவ்வளோ பண்ணியிருக்கு, ஒரு 100 crores. திஸ் இஸ் சிஆர்எஸ் க்ரோர்ஸ். ஓகே, அண்ட் ஒரு 100 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 100 crores வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க, சப்ளைஸ் வந்து ரிசீவ் த ப்ரைஸ் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ், அவங்க கொடுத்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் வாங்கிக்கிறாங்க அண்ட் காசு வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தேர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ வந்து லேண்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, அவங்களோட இடத்த கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து ஒரு ரோடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கோ ஒருத்தரோட இடத்த கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னாகும், கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண காசு அவங்களுக்கு கொஞ்சம் போயிடும். ஓகே, ஸோ அது வந்து அது கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த 100 crores வந்து கொஞ்சம் காசு போகும். இது மாதிரி வந்து அதுக்கு உண்டாடிய ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இன்கமாக மாறும். ஓகே, ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ண செலவு 100 crores வந்து என்னவாக இருக்குது, நிறைய பேர்த்துக்கு வந்து இன்கமாக மாறி இருக்குது. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து செலவு பண்ணுறாங்கன்னா அதோட மீனிங் என்ன, இன்னொருத்தருக்கு வந்து அது இன்கம். ஓகே, நம்ம போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு செலவாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், தட் இஸ் இன்கம். ஓகே, ஓகே, நமக்கு வந்த இன்கம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 100% வந்து நம்ம செலவு பண்ண மாட்டோம். அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 80% வந்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். அண்ட் ஒரு 20% வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஸ்பெண்ட்ஸ் 80% அண்ட் வி சேவ் 20%. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், MPC is equals to MPS அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இதே பேஸ் பண்ணி 0.8 and 0.2 MPC வந்து மார்ஜினல் ப்ராஃபிட் டு கன்சியூம் வந்து
செலவு பண்ணுறது வந்து 0.8% எடுத்திருக்கோம், 0.8 எடுத்திருக்கோம். அண்ட் சேவிங்ஸ் வந்து 0.2 எடுத்திருக்கோம். ஸோ தட் யூ வில் கெட் 1. ஓகே. அண்ட் so income receiver of 100 crores spends 80 crores on purchase of goods and services. The income receiver of 100 crores spends 80 crores on purchase of consumer goods, which increases the income of consumer goods supply by 80 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த 100 crores கவர்மெண்ட் கொடுத்தப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து கன்சியூமர் கூட்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர் கூட்ஸ் நம்மள ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்கக்கிட்ட வந்து ஒரு 100 crores ஒரு 80% வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா. ஸோ 80% வந்து இப்போ என்ன ஆகுது, கன்சியூமர் கூட்ஸ் வாங்குறவங்களுக்கு அதுதான் இன்கம் ஆகுது. ஓகே. ஸோ அதே 80% வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 80% ஆஃப் 80 crores வந்து பாதி செலவு பண்ணுவாங்க, 64 crores செலவு பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத அகெயின் அவங்க வந்து சேவ் பண்ணிக்குவாங்க. ஓகே. அண்ட் ஸோ திஸ் இன்க்ரீசஸ். ஸோ 100%ல் வந்து பாதி செலவு பண்ணுறாங்கன்னா 80 crores. ஸோ 80 crores வந்து பாதி செலவு பண்ணுறாங்கன்னா 64 crores. ஓகே. அண்டு 64 crores வந்து 64 crores வந்து இன்னொருத்தருக்கு இன்கமாக மாறுதுன்னா அதில் வந்து 51.2 crores வந்து செலவு பண்ணுவாங்க, மீதி வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து ஒரு செயின், ஒரு சைக்கிளாக மாறும். ஓகே. ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண இன்கம் விட கடைசியாக செயின் வந்து மாற என்ன ஆகும், இன்கம் வந்து கம்மியாகும். ஃபஸ்ட்டு 100 crores இருந்துச்சு, அதுக்கப்புறம் 80 crores இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 64 crores இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 51 crores இருந்துச்சு. ஓகே. ஸோ 100 crores வந்து செலவு பண்ணுறப்போ 80 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 80 crores செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் 20 crores சேவிங்ஸாக போயிருக்கு. ஓகே. ஸோ 80 crores 64 crores வந்து இன்னொருத்துக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த 60 crores 80% வந்து செலவு பண்ணுவார் அண்ட் 20% வந்து சேவ் பண்ணுவார். இது வந்து ஒரு செயினாக இருக்கும். ஓகே. So the chain of consumption expenditure would continue and the income of the people be increasing. Okay. People வந்து income வந்து increase ஆகிட்டே இருக்கும். Any additional increase in income is progressively less because part is saved. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நம்ம வந்து இந்த செயின் ஒருத்தருக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு மாறுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 80 crores வந்து செலவு பண்ணுறோம் இல்லையா. ஸோ 100லேருந்து 80க்கு மாறுறப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா 80க்கு மாறிடுச்சுன்னா அதில் ஒரு 20% சேவ் பண்ணுறப்போ இது கம்மியாகும். அப்போ 80லேருந்து 64 வந்துச்சுன்னா இன்னும் கம்மியாயிடும். அது செயின் வந்து மாற இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும் அண்ட் சேவிங்ஸும் வந்து கம்மியாகும். ஓகே. தட் இஸ் வாட் தேர் சேயிங். அண்ட் no private sector will help any. ஸோ இந்த கேப் தான் என்ன ஆகும், இந்த வந்து ஒருத்தருக்கு மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் வந்து இருந்துடும். ஓகே. ஸோ நீட் டு ஃபில் த கேப், அதர்வைஸ் இட் ரெடியூசஸ் த எஃபெக்டிவ் டிமாண்ட். இந்த கன்சம்ஷனுக்கும் சேவிங்ஸும் இருக்கிற கேப் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது ரெடியூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஓகே. நம்மளால் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இன்கம் வந்து ஈக்குவலாக இருக்காது. இன்கம் ஈக்குவலாக இல்லாதப்போ என்ன ஆகும், அவங்க வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே. ஸோ பொருட்களோட டிமாண்டு வந்து கம்மியாயிரும். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எந்த ஒரு ப்ரைவேட் செக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ஸோ நோ ப்ரைவேட் செக்டர் வில் ஹெல்ப், ஒன்லி கவர்மெண்ட் ஷுட் ஃபில் த கேப். ஸோ அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ ஹவு மச் இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம் வில் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இனிஷியல் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ நம்மளோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்டே. அண்ட் டெரிவேஷன் ஆஃப், ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து MPC B வேல்யூ நமக்கு தெரியும் 0.8. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் தெரியும் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். C is equals to A plus BY and Y is equals to C plus I. Okay, so A value தெரியும் 100 plus B is 0.8 and BY, so B is 0.8 and Y is 100. And here
நம்ம வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ 100 + 0.8 × 100. ஸோ அதே ஒரு ஃபார்முலா வச்சு ஸ்கொயர் அண்ட் க்யூப் அண்ட் 4 அப்படி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 + 0.8 × 100 gives 80, and 0.8 the whole square into 100 gives 64, and this gives 51.2. so this is the equation we will get. okay, so அந்த equation வந்து ஃபைனலாக வந்து 100 × 1 - MPC போட்டிருக்கோம். ஸோ 100 × 1 divided by 1 - MPC. MPCயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் 100 × 5. ஓகே, ஸோ 5 - 4 1 வரும். அந்த 5 வந்து நியூமரேட்டருக்கு சென்ட் பண்ணிட்டோம்னா we will get 100 × 5. ஸோ டெல்டா y is equals to நமக்கு வந்து 100 கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸோ டெல்டா y is 500 crores. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ 100 crores தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம் 100 crores. ஆனால் வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்குது 500 crores. ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equals to 100 எடுத்துக்கிறோம், அண்ட் ABI அதே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் C is equals to A + BY, C is equals to y is equals to C + I அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. சியோட வேல்யூ என்ன A + BY + I. ஓகே, +I. இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா தான் வந்து இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஏனா 100, பினா 0.8 அண்ட் ஒய்னா ஒய் அப்படி வச்சுருக்காங்க, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட் வேல்யூ 1000. ஓகே, அண்ட் இஃப் I is increased from 100 to increase to 110. ஸோ 100லேருந்து 110 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0.2y is equals to 210. ஓகே, இங்கே வந்து 200 இருக்குது, அதே வந்து +10 ஆட் பண்ணுறதுனால 210. ஸோ y is equals to 1050. ஓகே, அண்ட் அட் பாயிண்ட் A for 10 rupees increase in investment நமக்கு வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது 50 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து 1000 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இன்கம் வந்து 100 இருந்துச்சுன்னா நம்மளோட இன்கம் வந்து 1000. அதே 10 rupees இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1000லேருந்து 1050க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதான் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து 10 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்கம் எவ்வளோ ஆகுது, நமக்கு நிறையா வந்து நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் மல்டிப்ளையர் எஃபெக்ட் இஸ். ஓகே, அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ இன்கம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நமக்கு இன்கம் வருது, நம்ம அதில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். ஓகே, இன்கம் அண்ட் கன்சம்ஷன். ஸோ நம்மளோட இன்கம் அண்ட் கன்சம்ஷன் வந்து 500. நமக்கு இன்கமும் 500 தான், கன்சம்ஷன் வந்து 500 வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equals to A + BY ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட கன்சம்ஷன் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு C கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A + BY ஈக்குவேஷன் கன்சியூம் பண்ண நம்ம வந்து Cயும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 900. ஓகே, ஸோ நமக்கு இன்கம் எவ்வளோன்னு தெரியுது, கன்சம்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ இன்கம் வந்து 1000 அண்ட் கன்சம்ஷன் வந்து 900. ஓகே, சேவிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா சேவிங்ஸ் வந்துடும். தட் இஸ் S is equals to 100. இந்த சேம் வே. ஓகே, ஸோ இன்கம் வந்து +50 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ +50 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதே நீங்கள் வந்து A + BY ஃபார்முலா வீல் வச்சுக்கிட்டிங்கன்னா C வரும். ஸோ இந்த ஃப்ரம் தட் we can get the savings. ஓகே,
ஸோ when I is increased by 10, income increased by 50. ஸோ இன்கம் வந்து நம்ம வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, பை 50க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்கம் வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 கிடைக்குது. ஓகே, ஸோ மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து ஃபார்முலா என்ன, கேயோட ஃபார்முலா y k is equals to 1 divided by 1 minus MPC. ஸோ MPCயோட வேல்யூ 0.8. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get what is k. Okay, so k will be 5. Okay, so go through these ones. If you have any doubts, call me.